நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமக்கு ஒரு சூப்பரான செய்தி கிடைச்சிருக்கு நண்பர்களே. என்ன அப்படின்னா, நம்முடைய இந்திய ராணுவம் போட்டு தள்ளியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றியும் அதே போல மீண்டும் துருக்கி நம்ம கிட்ட வாலாட்ட ஆரம்பிச்சிருக்கு. தன்னுடைய திமிரை இப்போ காமிக்க ஆரம்பிச்சிருக்கு துருக்கி அப்படின்னு கூட சொல்லலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா மோதல் முடிவுக்கு வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் அருகே லிட்வாஸ் பகுதியில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சண்டை ஒன்று நடந்திருக்கு. இந்த சண்டையில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக நம்முடைய ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. இவர்கள் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல 3 பயங்கரவாதிகளை கொண்டது மட்டும் இல்லாம 3 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்முடைய ராணுவ தரப்பினர் தெரிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் பகுதியில் கர்வான் அருகே தாச்சிகம் அப்படிங்கிற தேசிய பூங்கா இருக்கு. இந்த பகுதியில் பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் இருப்பதாக நம்முடைய இந்திய ராணுவத்துக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. அதன் பேர்ல தான் ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற பெயர்ல சம்பந்தப்பட்ட பகுதியில் ட்ரோன்கள் மூலம் ராணுவத்தினர் தேடுதல் வேட்டையை நடத்தியிருக்காங்க. இதுல பயங்கரவாதிகள் அந்த பகுதியில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதனை அடுத்து அந்த பகுதிக்கு விரைந்த இந்திய ராணுவத்தினரை பார்த்து பயங்கரவாதிகள் துப்பாக்கியால சுட்டிருக்கானுங்க. இதுல தான் இந்திய ராணுவத்தினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கு. அப்போது பாத்தீங்கன்னா 3 பயங்கரவாதிகள் அதிரடியாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. மேலும் கூடுதல் பாதுகாப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சிருக்காங்க. இதுல மேலும் 3 பயங்கரவாதிகள் சுற்றி வளைக்கப்பட்டு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற முதல் கட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து இந்திய ராணுவத்தினர் நடத்திய விசாரணையில உயிரிழந்த பயங்கரவாதிகள் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காம்ல துப்பாக்கி சூடு தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தால பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதும் இந்த பயங்கரவாதிகள் குழுவுக்கு சுலைமான் அப்படிங்கிற பயங்கரவாதி தலைமை வகித்ததும் தெரிய வந்திருக்கு. மேலும் இது தொடர்பாக நம்முடைய ராணுவத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற பெயரில் தொடர்ச்சியாக தேடிட்டு வந்தோம். இந்த நிலையில தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகர் அருகே லிட்வாஸ் அப்படிங்கிற அடர்ந்த வனப்பகுதியில் சந்தேகம் படும்படி சிலர் சுற்றி வருவதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைச்சிச்சு. அதன் பேரில் தான் இங்கே பாதுகாப்பு படையினர் அவங்கள பிடிக்க முயற்சி செஞ்சாங்க. அப்போதான் அவர்கள் துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து 2 சிஆர்பிஎஃப் ஜம்மு காஷ்மீர் போலீசார் இந்திய ராணுவத்தினர் பயங்கரவாதிகள் மேல துப்பாக்கி சுட்டு நடத்தினாங்க. இந்த சண்டையில தான் 3 பயங்கரவாதிகளை நாங்க சுட்டு கொண்டோம் அப்படின்னு ராணுவத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் லஷ்கர் அமைப்புடைய முக்கிய தளபதியாக விளங்கிய சுலைமான் ஷா அப்படிங்கிற முசா பவுஜி தான் பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதிகள்ல ஒருவனாவான். கடந்த ஆண்டு ஜெட்மோர் சுரங்கத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்ல 7 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திலையும் இந்த முசா முக்கிய நபராக இருந்திருக்கிறான் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற பெயர்ல இந்திய ராணுவம் ஜம்மு காஷ்மீர் போலீசாருடன் இணைந்து அதிரடி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருந்த நிலையில தான் இன்னைக்கு இந்த பயங்கரவாதிகள் சிக்கியிருக்கானுங்க. சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள்டேருந்து 17 கையெறி குண்டுகள் மற்றும் M4 கார்பைன் மற்றும் 2 AK-47 ரக ரைபிள் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. மேலும் காஷ்மீரில் இருக்கும் தஷிகம் வனப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் தகவல் பரிமாற்றம் நடைபெற்றதை நம்முடைய இந்திய ராணுவம் இந்த மாத ஆரம்பத்தில் கண்டறிஞ்சிருக்காங்க. இதனை அடுத்து தான் கடந்த 14 நாட்களாக லஷ்கர் மற்றும் ஜெய்ஷி பயங்கரவாதிகளை மிகவும் உன்னிப்பாக இந்திய ராணுவம் கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு பயங்கரவாதிகளை சுற்றி வளைச்சு இந்திய ராணுவம் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுடைய உடல்களை அடையாளம் காணும் பணியானது நடைபெற்று வருது. அதுக்கப்புறம் தான் இந்த பயங்கரவாதிகளுக்கும் பகல்காம் தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி உறுதியாக தெரிய வரும். நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடைபெற்று வரும் நிலையில இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 பயங்கரவாதிகள் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டானுங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளை சுட்டு கொண்டுட்டோம். பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டிருந்தானுங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கும் நண்பர்களே. இருந்தாலும் இல்லாட்டினாலும் பயங்கரவாதிகளை நம்ம ஒழிச்சு கட்டுறதுக்கான நடவடிக்கையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு நன்றியையும் ராயல் சல்யூட்டையும் நம்முடைய ராணுவத்தினருக்கு வைத்துக் கொள்ளலாம். கூட பணியாற்றிய அத்தனை பேருக்கும் நம்முடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. இதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்துல துருக்கி நம்ம கிட்ட வாலாட்டிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம் நாட்டுடைய நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கும் 3 நாடுகளை மிரட்டும் வகையில்
துருக்கி வந்து புதிய செயல் திட்டத்தை கையில் எடுத்திருக்கு. பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியிடமிருந்து 40 யூரோ ஃபைட்டர் ஜெட் போர் விமானங்களை துருக்கி வாங்குவதன் மூலம் நம் நாட்டுடன் நெருக்கமாக செயல்பட்டு வரும் இஸ்ரேல், சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் உள்ளிட்ட 3 நாடுகள் சந்திக்கும் பேராபத்தை பற்றியும் இந்த நாடுகள் நம் நாட்டுடன் எந்த அளவுக்கு நெருக்கமாக செயல்படுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் துருக்கி செயல்பட்டு வருது. நம்முடைய பரம எதிரியான பாகிஸ்தான் கூட சேர்ந்து நம்மை தொடர்ந்து சீண்டிட்டு வர்றாங்க. காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்த துருக்கி சமீபத்திய போரில் பாகிஸ்தானுக்கு ட்ரோன் ஆபரேட்டர்களை வழங்கி நம்மளை வந்து தாக்குனாங்க. ஆனால் நம் படைகளுடைய திறமையான செயல்பாட்டினால அனைத்து ட்ரோன்களும் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. மேலும் துருக்கிக்கு சுற்றுலா செல்வதை நம் நாட்டு மக்கள் தவிர்த்திருக்காங்க. அதே போல் துருக்கி நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதை வியாபாரிகள் நிறுத்தியிருக்காங்க. இது நேரடியாக துருக்கியுடைய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனாலும் கூட துருக்கி மட்டும் திருந்தலை, தொடர்ந்து நம் நாட்டை சீண்டுவதை வாடிக்கையாக வச்சிருக்கு. இதனால் நம்முடைய நாடும் துருக்கியை சீண்ட தொடங்கியிருக்காங்க. துருக்கிக்கு அதன் அண்டை நாடுகள் மூலமாக செக் வைக்கும் பணியில் நம்முடைய நாடு வந்து ஈடுபட்டு வருது. துருக்கி சண்டையிட்டு வரும் அண்டை நாடுகள் கூட கிரீஸ், சைப்ரஸ், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுடன் நம் நாடு இணக்கமாக செயல்பட்டு வர்றாங்க. சைப்ரஸ் நாட்டுக்கு சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் போயிட்டு வந்தாங்க. அதே போல் கிரீஸ் நாட்டுக்கு நம் நாட்டுடைய விமானப்படை அதிகாரி டீம் வந்து போயிட்டு வந்தாங்க. இஸ்ரேல் கூட நமக்கு காலமாக பந்தம் இருக்கு. இப்படி நம் நாட்டுடன் இணக்கமாக செயல்பட்டு வரும் கிரீஸ், சைப்ரஸ், இஸ்ரேல் உள்ளிட்டவற்றை மிரட்டும் வகையில் துருக்கி தற்போது புதிய திட்டத்தை வந்து எடுத்திருக்கு. அதன்படி தான் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி கூட ஒரு முதற்கட்ட ஒப்பந்தத்தை துருக்கி வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஜெர்மனி, பிரிட்டன், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் இணைந்து உருவாக்கிய 4ஆம் தலைமுறை அதிநவீன போர் விமானமான யூரோ ஃபைட்டர் டைஃபூனை வந்து துருக்கி $5.6 பில்லியன் மதிப்பீட்டில் வாங்குறதுக்கு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கு. துருக்கியுடைய அதிபர் எர்டோகன் அந்த நாட்டுடைய விமானப்படையை நவீனமயமாக்க விரும்புகிறாரு. துருக்கி நேட்டோவில் இருக்கு. இதனால நேட்டோவுடைய நாடுகளிடமிருந்து போர் விமானங்களை வாங்க ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க. சமீபத்தில் அமெரிக்கா கிட்டேருந்து F-35 ரக போர் விமானங்களை வாங்க ட்ரம்பிடம் எர்டோகன் பேசியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது நேட்டோவில் இருக்கும் ஜெர்மனி, பிரிட்டன், இத்தாலி, ஸ்பெயின் நாடுகளுடைய கூட்டு தயாரிப்பான யூரோ ஃபைட்டர் டைஃபூன் வகை 40 போர் விமானங்களை வாங்க துருக்கி ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. இந்த யூரோ ஃபைட்டர் டைஃபூன் வகை போர் விமானம் வந்து நம்முடைய நாடு பயன்படுத்திட்டு வரும் ரஃபேல் விமானம் மற்றும் அமெரிக்காவுடைய F-16 ரக போர் விமானங்களுக்கு நிகரானதாக பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தம் காரணமாக தற்போது ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் மேல இஸ்ரேல், கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் நாடுகள் கோபத்தை கொப்பளிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா சைப்ரஸ் உடைய சில பகுதிகளை துருக்கி ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. இதனால அந்த நாட்டுக்கும் துருக்கிக்கும் இடையே பிரச்சனை இருக்கு. அதே போல ஏஜியன் கடல் தீவுகள் தொடர்பாக கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே பிரச்சனை இருக்கு. இந்த தீவின் பெரும்பாலான பகுதி கிரீஸ் வசம் இருக்கு. ஆனால் ஒரு சில இடங்கள் வந்து துருக்கி வசம் இருக்கு. இந்த பகுதி எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கான முக்கிய பகுதியாக இருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டில் துருக்கி இந்த இடத்தை கைப்பற்ற முயற்சி செஞ்சிச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 நாடுகளுக்கு இடையே பெரும் பிரச்சனை வெடிச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மோதல் நீடிச்சிட்டு வருது. அதே போல இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையே நீண்ட கால பகையும் இருக்கு. இப்பேற்பட்ட சூழலில் தான் துருக்கிக்கு நவீன போர் விமானங்களை வழங்குவது சைப்ரஸ், கிரீஸ், இஸ்ரேலுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும். இதனால் 3 நாடுகளும் பிரிட்டன், ஜெர்மனியை கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இந்த விமர்சனத்தை தொடர்ந்து ஜெர்மனி, பிரிட்டன் சார்பில் யூரோ ஃபைட்டர் டைஃபூன் ரக போர் விமானங்களை கிரீஸ் நாட்டுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத கண்டிஷனாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கிரீஸ் நாடும் நேட்டோ உறுப்பு நாடுகளாக இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் வந்து போடப்பட்டிருக்கு. இதன் மூலம் கிரீஸ் தப்பித்தாலும் கூட சைப்ரஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு துருக்கினால பேராபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் முக்கிய விஷயம் ஒன்று இருக்கு. இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் காலமாகவே மோதல் இருக்கு. இதனால இஸ்ரேல் F-35 ரக போர் விமானங்களை துருக்கிக்கு வழங்க அமெரிக்காவிடம் எதிர்ப்பு தெரிவிக்குது. அதே போல துருக்கி ரஷ்யாவுடைய S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்திட்டு வருது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடைய தளவாடங்களை பயன்படுத்தும் நேட்டோ நாடுகளுக்கு ஆயுதங்கள் வழங்க மாட்டோம் அப்படிங்கிற கொள்கை இருக்கு. இதனால அமெரிக்காவுடைய F-35 ரக போர் விமானங்கள் துருக்கிக்கு கிடைப்பதில் சிக்கல் உள்ள நிலையில தான் ஜெர்மனி, பிரிட்டன், இத்தாலி, ஸ்பெயின் நாடுகளுடைய கூட்டு தயாரிப்பான யூரோ ஃபைட்டர் டைஃபூன் வகை விமானங்களான 40 போர் விமானங்களை வாங்க துருக்கி வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டுச்சு இல்லையா? இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 2 நாடுகளுமே இப்போ உடனடி போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. தாய்லாந்து மற்றும் கம்போடியா தலைவர்கள் கூட மலேசியாவுடைய பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இன்னைக்கு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினாரு. சீனாவும் அமெரிக்காவுடைய பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டாங்க. இதுல எந்த நிபந்தனையும் இன்றி போரை நிறுத்த 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதன்படி இன்று நள்ளிரவு, அதாவது ஜூலை 29 முதல் போர் நிறுத்தம் வந்து அமலுக்கு வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.